ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் இதே கம்மி தான், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி போட்டதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். காலையிலேருந்து இதே வேலை தான், காலையிலேருந்து இதே வேலை தான். என்னதுன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கு, சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்குது, 2 பிளேட்டில் சிக்கன் பிரியாணி வச்சுருக்கு, வேறு சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருக்கு. இது என்னன்னா மயோனஸா, இது மயோனஸ், இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், இது ஜப்பான் சிக்கன், இது ட்ரம் ஸ்டிக்கு, இது சிக்கன் மீட் பால்ஸ், ஆனியன் வச்சுருக்கு, வேறு ரைத்தா வச்சுருக்கு. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ணுங்கள். முதல்ல வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. 1000 வியூஸ் போனால் கூட லைக்கு வெறும் 12-13 லைக் தான் வருது. அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கட்டி சாப்பிட்ட ஒயிட் ரைஸ் ஊற்றி எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். தட்டத்தை வெளியே வச்சுட்டோம். ஒயிட் ரைஸ் ஊற்றி போட்டாச்சு. சிக்கன் கிரேவி ஒரே மாதிரி தான் வச்ச மாதிரி இருக்கு, ஆனால் எப்பவுமே வேற வேறு டேஸ்ட்டில் தான் சிக்கன். நமக்கு கை பக்கம் தான். வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி போட்டு செய்கிறது வேறு மாதிரி இருக்குது. இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுன்னா அது இஞ்சி பூண்டு இது பயங்கரமாக இருக்குது. ஜப்பான் சிக்கன் இது வரைக்கும் தின்னு பார்த்ததே இல்லை. டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்க்கல. நல்லா தான் இருக்கு. சிக்கன் மீட் பால்ஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன். எந்த மசாலாவும் போடாமல் போட்டு வைக்கிற அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் டேஸ்டாக இருக்குது.
சிக்கன் ட்ரம் ஸ்டிக் மயனோஸில் அதோட்டு தின்னு வீடியோ பார்க்கணும். பன்னெண்டு நிமிஷம் ஆகிடும். சாப்பாடு சாப்பிட்டேன், சோறு பிரியாணி எடுத்துக்கிறேன். பிரியாணி எப்படி ஒரு வந்து வீட்டில் அரிசியிலேருந்து செஞ்ச பிரியாணி, சோத்த பங்கி அதில் பிரியாணி செஞ்சிட்டோம். குழஞ்சி போய் தக்காளி இந்த கூட்டம் இருக்குன்றோம்ல அந்த மாதிரி ரைத்தா எடுத்துக்கிறோம். பிரியாணி குழஞ்சி போச்சு. சப்பான் சிக்கனுக்கு எந்த மசாலாவும் போட மாட்டோம், பெப்பர் தூள் மட்டும்தான், பால் ஊற்றி செய்யணும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.